நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். இன்னைக்கு வந்து தெலுங்கு பிராமின்ஸ் இல்லையா? ஆமா, தெலுங்கு பிராமின் லிஸ்ட் வரும். எல்லா வீடியோவுமே தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ இல்லை சொந்தக்கார யாரோ அந்த ஏஜ் குரூப்ல இருந்தாங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ என்ன பர்பஸ்னா இந்த சீக்கிரம் எல்லாரும் கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு தான். ஆமா, ஆடி முடிஞ்சிருத்து. ஸோ இனிமேல் நம்ம பேசி வச்சது, நம்ம பிளான் பண்ணி வச்சது, அதெல்லாம் வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக இன்னைக்கு என்ன உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம்னு நினச்சேன்னா, இப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஊர் வேலை பார்க்குறோம், அந்த ஊர் வேலை பார்க்குறவா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வேற விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன இப்போ இந்த ஊர்ல டிரான்ஸ்போர்ட் நம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ சென்னை டு பெங்களூர் வச்சுக்கோங்களேன். பெங்களூர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பெங்களூர் போனோம், இல்லை சென்னையில வரணும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே அவாவா இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதாகும் போது அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கிறது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி தாட் வருது இல்லையா? இது கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும், பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு போகலாமேன்ட்டு தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு தாட்டம் வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அந்த குடும்பமா கல்யாணம் குடும்பம் அப்படி இருக்கணும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படி தோன்றது. மெஜாரிட்டி ஐடில வேலை பார்க்குறா, இல்ல நான் ஐடியா இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த கார்பரேட்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஸ்டேட்ஸ்ல இருக்கா அந்த கம்பெனிஸ் இருக்கும். மெயினா வந்து பெங்களூர் சென்னையில இருக்கும் ஒரு ஓரளவுக்கு கம்பெனியா இருந்தோம்னா. ஸோ 75 to 80% வந்து இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் கவர் ஆகிடும். ஐடியில் இருக்க வாழ்க்கை எல்லா இடத்துலையும் இருக்கும். அதர் தேன் ஐடி ஒரு எப்படியும் மேஜர் சிட்டிஸில் இருக்கும். அது தவிர இல்லாதது தான் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இதே வந்து நம்ம ஆப்ஷன் இருந்து கூட நம்ம அங்கே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கிளம்ப முடியல அப்படின்னா அது வந்து கம்ஃபர்ட் ஜோன் தான். நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பழக்கி வச்சுட்டோம் நம்மளுடைய மைண்டை. அப்போ அதெல்லாம் என்ன நினைக்கிறா, இந்த அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்த காலி பண்ணி பொண்ணோ பிள்ளையோ, இப்போ இந்த காலத்துல வந்து 2 பேருமே படிக்கிறா, 2 பேருமே வேலை பார்க்குறா. கல்யாணம் பண்ணி பொண்ணு தான் வந்து ஊரை காலி பண்ணிட்டு நாட்டை காலி பண்ணிட்டு வரணும்னு இல்லை. பசங்களும் வந்து வரலாம். ஆனா வந்து பசங்க வந்து இப்போ பொண்ணு சைட்ல வரான்னா அவ வந்து மெயின்டைன் பண்ணிடுவா எல்லாத்தையும். அதே மாதிரி பொண்ணுகள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா பசங்க வந்துடுவாங்க. பொண்ணுகள் பாத்துக்கலாம். 2 பேரோட மைண்ட் செட். அடுத்த வேலை பார்க்கக்கூடாது. அடுத்த ஊரு அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் போயிடும். அது பார்க்கக்கூடாது. பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா தப்பு நம்ம மட்டும் தான் பாக்குறோம். நிறைய பேர் வந்து பாக்குறது இல்ல. நம்ம தான் இன்னும் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளில வரல. அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட அந்த தாக்கம் இருக்கும். அது இல்ல அப்படின்னா அவ 2 பேரையும் விட்டுட்டோம் அப்படின்னா அவ 2 பேரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவா. யாரு சமைக்கிறா, யாரு சம்பாதிக்கிறா அப்படிங்கிறது வந்து அவளுக்கு விட்டுறணும். பார்த்துக்கணும். அது ஒரு இது. இப்போ இதெல்லாம் பண்ணணுமா ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழணுங்கிறது என்ன கட்டாயம் அப்படிங்கும்போது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்துக்கேன். இப்ப இந்தியாவோட சிச்சுவேஷன் பார்த்துன்னு வச்சுக்கோ. இந்த டாரிஃப்லயும் இந்த சாங்ஷன்லயும் என்ன பயமுத்தல் இருந்தா கூட இந்தியா வந்து இந்தியால இருந்து வர்ற திங்ஸுக்கெல்லாம் வந்து 50% டாரிஃப். அதே மாதிரி இங்க இருந்து அங்க போறதுக்கு வந்து எனக்கு வந்து சப்சிடி கொடு. ஏன் இவ்வளவு என்னோட திங்ஸ்ல என்னோட ஐட்டம்ஸ்லாம் ஏன் இவ்வளவு டாக்ஸ் நீங்க லோக்கல்ல பண்றீங்க அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்து கூட உன்னோட சங்காத்தமே வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன்னைக்கு அந்த நம்மளுடைய பிஎம்க்கு சொல்ல முடியுது அப்படின்னா என்ன காரணம் சொல்லு? பாப்புலேஷன். இது வந்து மற்ற ஆளுக்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கு புரியாது. இப்ப நம்ம ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கேன், நம்மளே கன்சியூம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராங் மார்க்கெட் இருக்குன்னு. அதாவது கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இங்கே இருக்கா. அதுவும் வருஷம் அந்த பிலோ பாவர்ட்டி லைன் சொல்ற அந்த பிபிஎல்ல இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்துட்டே இருக்கோம். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாராலையும் ஸ்மார்ட் போன் வாங்க முடியும். ஐபோன் இங்க ஆப்பிள் இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றான்னா அதை கண்டிப்பா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. பண்றத நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஸோ இப்போ காரணம் மெயின் ரீசன் வந்து பாப்புலேஷன். அந்த
பாப்புலேஷன் ஸ்ட்ராங் பாப்புலேஷன் இருக்கிறனால நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ட்ரிவன் மாதிரி தான். எக்ஸ்போர்ட் ட்ரிவன் நேஷனா கிடையாது, வந்து ஓன் செல்ஃப் ரிலையன்ட்டே இருக்கு. நீங்க சொல்றது இப்ப இருக்கிற சினரியா சொல்றீங்க. நம்ம வந்து சாஸ்திரம் தர்மம் அதெல்லாம் கூட பேச வேண்டாம். இப்ப இருக்க எல்லாருக்கும் புரியும் இப்ப என்ன சிச்சுவேஷன் நடந்துருக்குன்னு. அதுலயே கூட இப்ப நம்ம பாப்புலேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அது வந்து பிளஸ். நம்ம சாஸ்திரங்களே சொல்றது வந்து மனுஷால பிறந்தவன் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று. இது வந்து நம்ம அப்படி விட்டுறப்படாது. நம்மளுடைய இது வந்து அது தர்மமே. அது கல்யாணம் பண்ணாம நான் இருப்பேன், நான் தனியாவே இருந்துருவேன் அப்படின்னு சில பேர் குழந்தை வேணாம் கூட இருக்காங்க. குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப மாதிரி ஆச்சரியமாவும் இருக்கு. எப்படி உலகம் மாறி இருக்கா அப்படின்னு நம்ம தான் மாறலையான்னு தோணுது. ஒரு சமயம் பார்த்தா நம்ம இன்னும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பசங்களுக்கு சொன்னா புரியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து சொந்த காலில் நம்மளால நிக்க முடியுது அப்படின்னா காரணம் வந்து நம்மகிட்ட இருக்கிற பாப்புலேஷன். அந்த ஸ்ட்ரென்த் தான் நம்மளால சொந்த காலில் நிக்க முடியுது. அதே மாதிரி தான் குடும்பம். இந்த ஃபேமிலிங்கிற அந்த குடும்ப பொருளாதாரம் இருக்குல்ல, சின்ன சின்ன சேவிங்ஸ், சின்ன சின்ன ஃபைனான்ஸ், அதுதான் வந்து மேக்ரோ எக்கானமிக்கு அதுதான் வந்து அடித்தளம். இது வந்து வேற கண்ட்ரிஸ்க்கு புரிய புரியாது. அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த இது வந்து அட்வான்டேஜ் மற்ற கண்ட்ரிஸ்க்கு புரிய புரியாது. ஸோ அதனால குழந்தைகள் வந்து கல்யாணம் அந்த சமயத்துல அந்த இதுல நம்ம வந்து கல்யாணம் நடக்கணும். நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். கல்யாணம்ங்கிறதும் படிப்பு வேலை சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்து பேரலல் ட்ராக் தான். இது முடிச்சுட்டு அதை அப்படின்னே கிடையாது. அந்தந்த வயசுல கல்யாணத்தை பண்ணிடணும், அந்தந்த வயசுல குழந்தைகள் பிறந்துடணும். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்ல தள்ளி போயிடுது அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவா யோசிக்கப்படாது. கல்யாணமே வேண்டாம், இல்லை கல்யாணம் பண்ணாலும் குழந்தைகளே வேண்டாம். கல்யாணம் நம்ம வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்குதா, நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்குதா, எந்த வயசானாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து உடம்புல ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். குழந்தைய நல்லபடியா பெற்று குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும். அது வந்து நம்மளுடைய தர்மம். அது வந்து விட்டுறவே கூடாது. எப்படி நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ படிக்கணும் சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி இதுவும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டாலே எல்லாருக்குமே புரியும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் தான். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் பாப்புலேஷன் இருக்கு, மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் தொகை ஜாஸ்தி. அந்த மக்கள் தொகை தான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து சொந்த காலில் நிக்க வச்சிருக்கிறது. அதனால நம்ம வந்து எல்லாருமே வந்து ரொம்ப முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 குழந்தையாவது ஒரு குடும்பத்துக்கு வேணும். அது வந்து நம்ம சாஸ்திரம், அது அந்த காலத்திலே சொல்லியிருக்கா, நம்ம தர்மம். அது குழந்தைய பெற்றுக்கணும், நல்லபடியா படிக்க வைக்கணும், நல்லபடியா ஒழுக்கமா வளர்க்கணும், எல்லாமே முக்கியம். அந்த டைத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுவும் நம்மளோட டியூட்டி. அது பெற்றவளோட டியூட்டி. அது சில சமயத்துல அது வந்து தள்ளி போயிடும். அது வந்து காமன் தான். அது வந்து நமக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு. அதை நினைச்சிட்டு துவண்டு போகாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து பெருமாள் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஒரு வழி வச்சிருப்பாரு. கண்டிப்பா இருக்கும். பெருமாள் இதுக்காக காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நம்ம ட்ரை பண்றத பண்ணுவோம். ஸோ நீங்க யாராவது தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லி எப்படியாவது எல்லாருக்கும் சீக்கிரம் அவங்களுக்கு பேர் கிடைக்கிற மாதிரி பாருங்க. ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து தெலுங்கு பிராமின்ஸ் போட்டுருக்கேன். முடிஞ்சா பார்ட் 1 போட்டுறேன். நாளைக்கு வந்து முடிஞ்சா வந்து இந்த கோவில் கைங்கரியம் பண்றவா, பெருமாள் கைங்கரியம் பண்றவா, டெம்பிள்ல வேலை பார்க்குறவா, வேதம் படிச்சவா, இதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் அது வந்து என்னென்னா, இது வந்து ரிப்போர்ட்டாக எனக்கு கிடைக்காது வெப்சைட்ல இருந்து. நான் தனித்தனியாக ஒன்றொன்னா எடுத்தாதான் எனக்கு தெரியும். ஒருத்தரோட மெசேஜ் படிக்கணும், பார்த்து ஒன்னொன்னா இருக்கா. நிறைய பேர் இருக்காரு தெரிஞ்ச நல்லா படிச்சிருக்கா பசங்க, நல்லா படிச்சு நல்லா வேதமும் தெரிஞ்சு அந்த கோவில் வந்து அப்பா பண்றதுனால அப்பா பண்றதுக்காக அவன் பசங்க பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்து எனக்கு ஒரு ஹெல்ப், எனக்கு நம்ம ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸே வந்து இப்போ கோவில் வேலை பார்க்குறவா இருந்தான்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோம். உங்களுக்கு தெரியும் என்னோட நம்பர் 9880649772. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருவோம். ஏன்னா இது வந்து நான் வெப்சைட்ல இருந்து ரிப்போர்ட்டாக எடுக்க முடியாது, நான் தனித்தனியாக பார்த்தா தான் தெரியும், எதுவும் விட்டு போயிடாமல் இருக்கணும். அந்த மாதிரி மெசேஜ் போடுவோம். இல்லை அது தவிர வியூவர்ஸ் ஏதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகாதவா இருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, அவளுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் நாளைக்கு சண்டேக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு போடுறேன். கண்டிப்பாக போடலாம். ஓகே, தேங்க்யூ.